ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோனா தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கேப்கட் லிங்க் சென்ட் பண்ண சொன்னீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். முதல்ல பிக்சர் அப்லோட் பண்ணி எடிட்டியை போட கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் அது இந்த எடிட்டிங் பண்ணுறது. கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணோம்னா இல்லை அனிமி ஸ்டிக்கர் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் டிஸ்கவரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அனிமி ஸ்டிக்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கூகுளில் போட்டு நான் ஒரு அனிமி ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமி ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பிக்சரில். உங்களுக்கு பிக்சரோட சொன்னோம்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் அப்படி இல்லைனா யூடியூப்பில் கமெண்ட்டில் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இது மேலே ஆரமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ கேப்கட்டை ஓப்பன் பண்ணுவேன். கேப்கட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ வீடியோ அல்லது நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் ஓப்பன் பண்ண ஃபோட்டோவை அதுக்கப்புறம் சாங்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஆடியோங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி சாங் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சாங் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் டெவலப் பண்ணேன், அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சாங்கை வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அந்த சாங் இருக்குல்ல லென்த்துக்கு வந்து இங்கே இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு அந்த எண்டிங்கை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ ஃபோட்டோ ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாங் எங்கே லியர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஃபான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்கட்டோட ப்ரோஸ் எதுனா எனக்கு டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்கள் டேரக்டாக சென்ட் பண்ணுறேன். அடுத்தது லியர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் தள்ளி நீங்கள் இப்போ அந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணி ஜூம் பண்ணினால ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லியர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக எனக்கு அந்த லியர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எனக்கு வந்து கரெக்டாக நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்குது, அந்த அனிமேஷனில் ஏதாவது நீங்கள் எது கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் க்ளோஸ்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எடிட் டெக்ஸ்ட் மீண்டும் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி லேயர்ஸ் மாற்றணுமோ அந்த மாதிரி லேயர்ஸ் வந்து வச்சுக்கிறத சின்னதாக பெருசாக போகும். வீடியோக்கு பார்க்குற கொஞ்சம் நல்லா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கேப் லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு அது கீழே வந்து ஜான் லெட்டர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கும். நீங்கள் வந்து கலர் கூட மாற்றிக்கலாம். அது எல்லாமே எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியரஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு நேரம் க்ராப் பண்ணிடுங்க. க்ராப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணி மீண்டும் இன்னொரு கீ ஃப்ரேமை கொடுத்து கொஞ்சம் ஒரு செகண்ட் தள்ளி நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் தள்ளினீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேமை தான் அடைக்கும். ரெண்டு கீ ஃப்ரேமாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீண்டும் அதே போல் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபான்ஸு எஃபெக்ட்ஸு அனிமேஷன் அதை வந்து கிளிக் பண்ணி எல்லாமே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து த்ரூ அவுட்டுங்க அந்த அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் இது லியர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே போல் தான் மீண்டும் ஆட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் தள்ளி அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இது பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தண்ணிங்கனாலே போது அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த இது பண்ணும்போது நீங்கள் அதை முதல்ல ஆரம்பத்தில் பண்ண வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் அதை வந்து அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்கன்னா அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டு கொடுத்து அந்த ஆல்ரெடி பண்ணதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வந்து இன்னொன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வியர்ஸ் வந்து அந்த லைன் தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு அது மாதிரி எதாவது மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். நான் வந்து எனக்கு இதே மாதிரி தான் லியர்ஸ் வேணும், அதனால தான் டூப்ளிகேட் கொடுத்து பண்ணுறேன். அதே போல் அங்கே பண்ணாத வந்து அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதை வச்சுட்டு எனக்கு ஃபான்ஸ் அனிமேஷன் எல்லாம் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும். நானும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப்கட்டோட ப்ளோவர்ஸை நான் அப்படி இல்லைன்னா
இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அவங்க டிஎம் பண்ணுங்க. நான் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து இங்கே மேம்படுத்திட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஆக்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருப்போம்.